நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் Proverbs chapter 5. 12ஆம் வசனத்திலிருந்து நாம் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Let us read from verses 12 to 14. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். And say, how I have hated instruction, and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ear to those who instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation. போதகம் இல்லாத வாழ்வு பெரிய சீரழிவுக்கும் பாழ்கடிப்புக்கும் உள்ளாகும் அப்படின்றத ஞானி இந்த வேத பகுதியில் ரொம்ப அழகா விளக்குறாரு. Here the wise man very clearly explains in the scripture portion that a life without a teacher leads to destruction and desolation. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே போதகம் தேவை, போதகம் ரொம்ப அவசியம். We all need this teaching in our life, and it is very very necessary for us. எனக்கு போதகம் அவசியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. No one can say I don't need any teaching. எல்லாருக்குமே போதகம் தேவை. Everyone needs teaching. ஆனால் இந்த போதகர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். But how to treat these teachers is very important. நேற்றைக்கு உங்களோடு நான் பேசும்போது சரியான போதகனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம கவனித்தோம். Yesterday when I spoke, we learned how to identify a good teacher. ரெண்டு பகுதியை அதை படிச்சுட்டு வந்தோம். We learned as two parts. உன்னுடைய போதகன் யார், யார் உன்னை போதிக்கிறவர், Who is your teacher? நம்ம 7 காரியங்களை கவனித்தோம். We learned 7 things. தேவனுடைய ஆவியானவரே நமக்கு போதகர். The Spirit of God is our teacher. வேத வசனங்கள் நமக்கு போதகர். The scriptures of God is our teacher. பாடல்கள், சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் நம்முடைய போதகன். Spiritual songs, hymns and psalms are our teacher. அது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் போதிக்கும்படி போதகராக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நம்முடைய போதகர். A selected few and who are anointed and appointed by God is teacher. கற்று தேறினவர்கள் நம்முடைய போதகர். Those who are schooled and seasoned are a teacher. ஆவிக்குரியவர்கள் நம்முடைய போதகர்கள். People who are spiritual is our teacher. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு நல்ல முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறவர்கள் நம்முடைய போதகர்கள். Above all, who remain a sample and a specimen are our teachers. இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். I hope this is very useful to you. இன்றைக்கு நாம கவனிக்க போகிறது ஒரு போதகனிடம் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும். So today we going to learn how we are supposed to behave to a teacher. இங்க பாருங்க, இந்த ஞானியின் மகனுக்கு போதகம் இல்லாம போகல, போதகர்கள் இல்லாம போகல. So here the son of this wise man did not have teaching nor teachers. இல்ல, it was not that he did not have teachers. போதகம் இல்லாமல் அவனும் போகல, அவனுக்கு போதகர்கள் இருந்தார்கள். So it's not that he did not have, he had teachers. அதுல சொல்லுகிறார் பாருங்க, போதகத்தை வெறுத்தேன். 12ஆம் வசனம். He says I hated instruction. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, போதகம் இருந்துச்சு ஆனா வெறுத்தாரு. So it means he had teaching but he hated it. அதுக்கப்புறம் சொல்றாரு, கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினது என் மனம். அப்படின்னா கடிந்து கொள்ளுகிறவர்கள் இருந்திருக்கிறாங்க. And he says my heart despised correction. It means people who corrected him were there. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றாரு 13ஆம் வசனத்துல, என் போதகரின் சொல்லை நான் கேட்கல. In verse 13 he says very clearly, I have not obeyed the voice of my teachers. எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்கல. I did not incline my ear to those who instructed me. அப்பனா போதகம் பண்ணவங்க, உபதேசம் பண்ணவங்க, கடிந்து கொண்டவங்க இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறாங்க. So it means people who taught him, the teachers or instructors and correctors were present in the life of this man. ஆனா இந்த பிள்ளை இந்த போதகனை எவ்விதமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, போதகனை எவ்விதமாய் அங்கீகரிக்க வேண்டுமோ, போதகருக்கு தான் வாழ்க்கையில எவ்வாறு இடம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கல. But this child did not give room for this teacher in his life. He did not give the acknowledgement or the acceptance that he is supposed to give to the teacher. முதலாவது சபையார் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். First the church should understand. இன்றைக்கு போதகர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிது என்பது உண்மை. It is very true that it is rare to identify a good teacher today. இதை குறித்து இயேசு அப்பொழுதே இதை குறித்து ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க சொல்லி
இருக்கிறாரு. So Jesus told us to pray regarding this even that time. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37 முதல் 38 பாருங்க. If you read Matthew 9 verses 37 and 38. 37 முதல் 38. 37 and 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்னாரு, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான், அறுவடையின் எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். He said to his disciples, the harvest is plentiful, but the laborers are few. Therefore pray the Lord of the harvest to send out laborers into his harvest. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலஜி, ஒரு பேரபிள். இது பாத்தீங்கன்னா அவர் சொல்றது, விதைக்கிறவர்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லல, அறுக்கிறவர்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு. So here he doesn't say the sowers are few, he says the laborers are few. விதைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. There are people many to sow. ஆனா இப்ப விதைச்சது வந்து நல்லா வளர்ந்து நிக்குது. Now those that they have sowed has got its harvest now. அவைகளை அறுக்கிறதுக்கு ஆள் இல்லையா. But there are no laborers to harvest it. அதுல சொல்லுகிறார் பாருங்க, அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். He says pray the Lord of the harvest to send out laborers into his harvest. யார் இந்த வேலை ஆட்கள்? Who are these laborers? ஆங்கிலத்துல laborers, கூலி ஆட்கள் அல்லது பிரயாசப்படுகிறவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. In English, laborers is the word that is used here. நீங்கள் இவர்கள் யார் என்று விளங்கிக் கொள்ளணும்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வரணும். If you want to understand this, you have to come to 1 Timothy 5 verse 17. 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கிறோம். In 1 Timothy 5:17 we read, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். let the elders that rule well be counted worthy of double honor, especially they who labor in the word and doctrine. இந்த ரெண்டு இடத்துல இந்த வார்த்தை லேபர், லேபரர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இணைகிறத நீங்க பார்க்கலாம். You can see this word labor and laborers are connecting here. இந்த அறுப்புக்கு ஆயத்தமாயிருக்கிற பயிர்களை வந்து அறுவடை செய்யறவங்க அல்லது இதை வந்து கணிஞ்சு எடுத்துட்டு வந்து களஞ்சியத்துல சேர்க்கிறவங்க யாருன்னு கேட்டா, இந்த வேலையாட்கள் யாருன்னா திருவசனத்துல வந்து உபதேசத்துல பிரயாசப்படுறவங்க. Who are these laborers who harvest and bring the harvest to the storehouse? They are the one who labor in the word and doctrine. உபதேசத்துல. They are the one who இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது who labor in the word of God and teaching ன்னு போட்டிருக்கு. வேத வசனத்திலேயும் உபதேசம் அல்லது கற்றுக் கொடுக்கிறதுலேயும் போதகத்திலேயும் பிரயாசப்படுகிறவர்களுக்காக அதிகமா அவங்க பெருகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. It says that you have to pray that those who labor in the word and teaching may increase. பாருங்க, இன்னைக்கு சபையை நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா நான் சபைன்னு சொல்லும் போது ஒரு லோக்கல் சர்ச்சை மாத்திரம் சொல்ல, உலகமெங்கும் பரம்பி இருக்கிற சபையை பார்ப்பீர்களானா, இன்னைக்கு போதகர்கள் உண்மையாக கருத்தாக வேதத்தை படித்து ஆராய்ந்து போதிக்கிறவர்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. So today when you look at churches, when I say not only local churches but also the church that is predominantly spread all over the world, you can see teachers who really who are much trained in the word of God is very few. இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்களானா, நம்பிக்கைக்குரிய போதகர்கள் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்காங்க. Today the trustworthy teachers are greatly lacking today. கடைசி நாட்கள் அநேக கள்ள போதகர்கள் எழும்புவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா? It is written in the last days you can see many false preachers that will rise up. இவர்கள் நடுவுல வந்து வேதத்தை களங்கமில்லாம விகற்பம் இல்லாம போதிக்கிற போதகர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப அரிதாகி கொண்டு வருகிறது. But amidst that, teachers who teach the word of God without any kind of defilement is very very rare. இது வந்து நான் ஒரு ஊழியனாக ஊழிய பாதையிலே இந்த சிறிய அனுபவத்தில் என்னால் ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். As a pastor, when I go through this path of ministry, I can very rightly say this. அநேக சபை போதகர்கள் என்னோடு இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. Many pastors of the churches have shared this with me. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர், ஒரு ஜெனரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து சபையில குறைஞ்சிட்டு வர்றாங்க. எங்களுக்கு இப்போ ஒரு கூட்டம் நடத்தினா கூட யாரை கூப்பிடுறதுன்னு கூட தெரியல, சிலரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. They say a generation of teachers is reduced in churches today, so if we want to conduct a meeting, I invite someone, we don't know whom to invite for the meeting. நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். I've been to a pastors meeting. அதுல ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த போதகர் சொன்னாரு, தம்பி, இந்த காலங்கள்ல
வசனத்தை எடுத்து ஒழுங்கா பிரசங்கம் பண்றவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னார். There a senior pastor said it is really difficult to identify a good teacher, a pastor who teaches the word of God rightly. ஏன்னா வர்றவங்க எல்லாம் நிறைய கதை சொல்றாங்க, நல்ல ஜோக் அடிக்கிறாங்க, நல்ல கதை பேசுறாங்க, அவங்க உலக கதைகள்லாம் பேசுறாங்க, என்ன எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோனே தெரியல. அவங்க பாட்டுக்கு நிறைய வார்த்தைகளை பேசுறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தையோடு உட்கார்ந்து கற்று தேர்ந்து அதை போதிக்கிறவர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் சொல்றாரு. It's because he says we have our teachers today, pastors who teach the word of God, who just say stories and all humorous jokes and comedies, comments, but we're not sure of whether they sit in the presence of God and learn the word of God and teach it. நீங்க பெரிய பெரிய சபை ஸ்தாபனங்களை போய் நீங்க கொஞ்சம் உள்ள கவனிச்சு பார்த்தீங்கன்னா, so when you go and look at very big churches and establishments, அவைகள் ஆரம்பித்து 100 வருஷங்கள் 150 வருஷங்கள்லாம் கடந்த சபைகள் இருக்கிறது. there are churches which have 100 years and 150 years of history. இதுல பாத்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த ஜெனரேஷன் அந்த சபையில நடத்தி கொண்டிருந்த முதிர்ந்த ஜெனரேஷன் கடந்து போகும்போது அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங், அவர்களுடைய அளவுக்கு போதிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை ஆயத்தமாகாமல் ஜனங்கள் விடாய்த்து போய் பசியோடு இருப்பதை இன்றைக்கு அநேக சபைகள்ல ஜனங்க உணர்றாங்க. Today you can see in those kind of churches when the senior generation leave the place for the younger generation, but you can see the younger generation not prepared enough to give the same standard of teaching, and therefore the teacher therefore the people there and the believers there lack because of hunger. அவங்களுக்கு வேண்டிய வசனம் கிடைக்கல. They don't receive the word that they need. அவங்களுக்கு வேண்டிய போதகம் கிடைக்கல. They don't receive the teaching they require. அவர்கள் அங்கும் இங்கும் அலை பாய்கிறதை இந்த நாட்கள்ல பார்க்க முடியுது. You can see them wandering here and there. அதனால தான் நான் சொல்லுவேன், அறுப்பு மிகுதியா தான் இருக்கு, ஆனா வேலையாட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. That's why I tell harvest is plentiful but the laborers are very few. இந்த வேலையாட்கள் யார்? Who are these laborers? வேத வசனத்திலேயும் உபதேசத்திலேயும் போதகத்திலேயும் பிரயாசப்படுகிற இவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. So they are the people who labor in the word of God and doctrine and teaching of God. இன்றைக்கு வேதத்தை உட்கார்ந்து வாசித்து தியானித்து செய்தி எடுக்கிற பொறுமை உள்ள அல்லது அதற்கு அர்ப்பணித்துள்ள ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. Today the teachers or pastors who sit, who read and who meditate the word of God with a great of commitment is very low and அநேக சபைகள்ல ரொம்ப துக்கத்தோடு நான் சொல்லுகிறேன், ஒரு கன்சிஸ்டன்டான டீச்சிங் கிடையாது. So I will say with much grief there is no consistent teaching in many churches. ஒவ்வொரு வாரத்திற்கு யாராவது ஒரு விசேஷித்த பிரசங்கியார். So they will invite some special preacher for every week. அந்த சபையின் போதகர் பிரசங்கம் பண்ணி எத்தனையோ வாரங்கள் மாதங்கள் வருஷங்கள் ஆகிவிட்டது. It is many weeks, many months or many years since that pastor of the church preached there. அந்த போதகர் உட்கார்ந்து செய்தி எடுக்க அவருக்கு நேரம் இல்ல. He doesn't have time to sit and prepare for a sermon. இன்றைக்கு சில இடங்கள்ல செய்தின்றதை விட கடந்த வாரம் அவங்க படிச்ச நியூஸ் பேப்பரோ அல்லது எலெக்ஷனோ அல்லது இன்றைக்குள்ள சூடான செய்தியோ அல்லது ஏதாவது ஒரு மேகசின்ல படித்த ஒரு செய்தியை எடுத்துட்டு அப்படியே சபைக்கு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறாங்களே தவிர சபைக்கான சரியான ஸ்ட்ராங் டீச்சிங் அவர்களுக்கு கிடையாது. Today more than a teaching on a sermon, they bring out the news that they read last week or something they read in a magazines or some stories or hot news, and they just speak out and using mere words alone, but there is no strong teaching for the church there. அன்றைக்கு இருந்தது போல அவர்கள் அறியாதிருந்தும் அறியாதவைகளை அறிந்தது போல பேசி சாதிக்கிறாங்கன்னு சொன்னது போல இன்னைக்கு நடக்குது. Like how it is written there, though they don't know, they speak as if they know and they do it. The same thing is happening today. இத ரொம்ப எச்சரிப்பாக சபை இதற்காக ஜெபிக்கணும். Church should pray for this very carefully. இந்த அறுப்பு மிகுதியா இருக்கிற நாட்கள்ல அறுவடை செய்கிற போதகர்கள் ரொம்ப அவசியம். When the harvest is plenty in these days, we need laborers and pastors who harvest more. இந்த வேலையாட்கள் வசனத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள் வேண்டும். We need people who labor and work in the word of God more. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை போல போதகர்கள் எழும்பணும். Preachers and teachers like Jesus Christ should rise up. அவருடைய போதகம் எப்படி இருந்துச்சு பாருங்க. How was his teaching? நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வாசிப்பீர்களானால், if you read Matthew 7:28 and 29, இயேசு அந்த பிரசங்கத்தை முடித்த உடனே வேதபாரகரை போல அவர் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். When Jesus had ended these sayings, that the people were astonished at his teaching, for he taught them as one having authority, not as the scribes.
என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. அத்தாரிட்டியோட பேசியிருக்கிறாரு. He spoke with authority. நான் சொல்றேன், இந்த அத்தாரிட்டியோட பிரசங்கம் பண்றத அந்த அத்தாரிட்டியோட டீச் பண்றது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். Jesus also promised this authoritative teaching to his disciples as well. லூக்கா 21ஆம் அதிகாரம் 12 லிருந்து 15 வாசிப்பீர்களானால், if we read Luke 21 verses 12 to 15, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். But before all these things they will lay their hands on you and persecute you, delivering you up to the synagogues and prisons. You will be brought before kings and rulers for my name's sake, but it will turn out for you as an occasion for testimony. Verse 14 important. Therefore settle it in your hearts not to meditate beforehand on what you will answer, for I will give you a mouth and wisdom which all your adversaries will not be able to contradict or resist. எதிர் பேசவும் முடியாதான், எதிர் நிற்கவும் முடியாதான், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமான வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரும். He says a kind of authoritative words will come out of your mouth so that they will not be able to contradict or resist. இயேசு அப்படிதான் பேசினாரு. Jesus also spoke the same way. அவருடைய போதகம் யாருமே எதிர்த்து பேச முடியல, எதிர் நிற்க முடியல. No one were able to contradict or resist the word of Jesus. இதை போல ஒரு பிரசங்கத்தை தான் ஸ்தேவான் என்கிறவன் ஆவியினால் நிறைந்து போதகம் பண்ணினான்னு வேதத்துல வாசிக்கிறோம். We read in the Bible like such a kind of a preaching was made by Stephen being anointed by the Spirit of God. நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 10 பாருங்க. If you read Acts 6, 9 and 10, அப்பொழுது லிபத்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்திலும் சிலிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாம போயிடுச்சு. Then there arose some from what is called the synagogue of the freedmen, Cyrenians, Alexandrians, and those from Cilicia and Asia, disputing with Stephen, and they were not able to resist the wisdom and the spirit by which he spoke. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? It's really surprising. ஸ்தேவானை எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. Stephen preached that no one can speak against him. இயேசு அதிகாரம் உள்ளவரா பேசினார் என்று மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன். I would not only say that Jesus spoke in an authoritative way, not only in an authoritative way. லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்ப்பீர்களானா? if you read Luke 4:22, அங்கே வாசிக்கிறோம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். So all bore witness to him and marveled at the gracious words which proceeded out of his mouth. இது ரொம்ப அழகான ஒரு பேலன்ஸ் இது. So this is a good balance. ஒரு பக்கம் அத்தாரிட்டி, பயங்கர அதிகாரத்தோட எதிர்த்து நிற்க முடியாத, எதிர் பேச முடியாத வார்த்தைகள். So on one side it was authoritative teaching where no one can contradict or resist. இன்னொரு பக்கம் கிருபை உள்ள வார்த்தைகள். On the other side his words were gracious. Words that could not be contradicted, at the same time words filled with compassion. ரெண்டுமே ஒரு சேர இருந்து அவர் போயிட்டு இருக்கிறார். So he had both things balanced in his teaching. இந்த மாதிரி டீச்சர்ஸ் நமக்கு தேவை. We need such kind of teachers. அத்தாரிட்டேட்டிவாகவும் இருக்கணும். They should be authoritative. நல்ல அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணணும். They should speak with authority. வேதத்தை குறித்து அவங்க சந்தேகப்படாம தைரியமா பிரசங்கம் பண்ணணும். They should not have any doubt about the word of God but speak very boldly and authoritatively. அதே வேளையில ரொம்ப இரக்கத்தோடும் கிருபையோடும் போதிக்க வேண்டும். But at the same time they should speak with grace and compassion. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். நம்ம ஜெபிக்கணும். We should pray that the Lord should raise such kind of teachers. அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். We should pray more for that. போதகர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். The role of a teacher is very important. நேற்று நான் சொன்னது போல ஏதோ ஒரு சப்ஜெக்டை முடிக்கணும், ஒரு போர்ஷனை முடிக்கணும்ன்றது மாத்திரம் ஒரு போதகனுடைய உத்தரவாதம் கிடையாது. As I told you yesterday, the responsibility of a teacher is not only to complete a portion in the syllabus. ஒரு ஸ்கூலுக்கு போவீங்களானா ஒரு டீச்சர்
ப்ரிப்பேர் பண்ணி பாடம் எடுத்துட்டு போயிடுறவங்க மாத்திரம் கிடையாது. When you go to a school, a teacher is not only a person who just prepares a lesson and leaves as such. அவங்க அந்த பாடங்கள் பிள்ளைகள் புரிந்து கொண்டார்களான்னு கண்காணிக்கிறாங்க. They will also monitor whether the students were able to understand the lessons. அவர்களுக்கு பரீட்சைகளை வைத்து சோதித்து பார்க்கறாங்க. They also conduct exams and test them. அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்தந்த பாடங்களை தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. They also strive much that they should be that all the students should be qualified in those lessons. எல்லாத்துலயும் பாஸ் அவுட் ஆகணும், 100% ரிசல்ட் கொடுக்கணும்னு இவ்வளவு பிரயாசப்படுறாங்க. They strive to get 100% results. நான் சொல்லுவேன், இதுதான் ஒரு தேவனுடைய போதகனுக்கும் இதே உத்தரவாதம் தான் இருக்கு. So God's teacher also has a similar responsibility. அவங்க வசனத்தை போதிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தை ஜனங்கள் பின்பற்றாங்களான்னு கவனிக்கணும். கவனிச்சுட்டு குறை இருக்கிறவர்கள் எப்படி ஆகிலும் தேர வேண்டும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்துவதற்கு தான் நாங்க எல்லா சாந்தத்தோடு நாங்க உபதேசம் பண்றோம். They not only teach the word of God, they will also monitor whether the people were able to understand, and also if they're not able to, they will make sure that they will keep them perfect before the Lord. இன்றைக்கு ஒரு தலைப்புல உங்களோட பேசணும்னு என் மனதுல தோன்றினது. Today I want to speak on a topic. இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என் போதகரும் நானும். Today's title of my devotion is My Teacher and Me. என் போதகரும் நானும். My teacher and me. ஆண்டவர் நமக்கு போதகர்களை தந்திருக்கிறார். The Lord has given us teachers. இந்த போதகர்களை எவ்வாறு நடத்த வேண்டும்? How to treat those teachers? இந்த நீதிமொழிகளை வாசிக்கிற இந்த மகனை போல நாம போதகர்களை ட்ரீட் பண்ண கூடாது. We should not treat our teachers in the way that the son treated them in Proverbs. வேதம் சொல்லுகிறது, பின்னாட்கள்ல அவன் துக்கப்பட்டானா. So here it says in the later days he grieved for it. எதை பத்தி துக்கப்பட்டான்னு சொன்னா, தனக்கு நேரிட்ட துன்பத்தை பற்றி மாத்திரம் இல்ல, தனக்கு கிடைத்த போதகர்களை கேட்காம போயிட்டனே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டானா. He mourned not only for the problems that he encountered, but he also mourned that he did not give heed to the teachers that he had. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். This is very important. இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, இனி வரப்போகும் உலகத்துல கூட நம்முடைய போதகர்களை குறித்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர துக்கப்படக்கூடாது. Not only in the present world, but even in the world that is to come, we should not grieve about our teachers, but we should be happy about our teachers. இயேசு சொன்ன ஒரு ஓமானத்துல ஒன்று, இந்த லாசருவும் ஐஸ்வரியவானும் அவனை குறித்து ஒரு ஓமானம் சொன்னாரு. So one of the parable which Jesus spoke was a parable of the Lazarus and the rich man. அப்போ அங்க அந்த நித்திய வேதனைக்குரிய இடத்துல அந்த ஐஸ்வரியவான் லாசருவை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அது கொடுக்க மாட்டேன்னு ஆபிரகாம் சொல்லிட்டாரு. So when this rich man asked for a drop of water from Lazarus, Abraham refused that he will not give it. அப்போ அடுத்த உடனே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். அப்போ இவனை மரித்தோர்லேருந்து திரும்ப அனுப்புங்க, கீழே அனுப்புனீங்கன்னா எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவர்களாவது இவனை பார்த்து இவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராம காக்கப்படுவாங்கன்னு சொல்லி அவன் கெஞ்சுறான். Therefore he asked the next request, kindly send Lazarus back to the earth, so that if someone from dead come, I have 5 brothers who can believe them, and they will all come to this tormented place. உடனே ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவர்கள் சொல்லை கேட்டு அவங்க மனம் திரும்பினா மனம் திரும்பட்டும், மற்றபடி அவங்க அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலனா மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போனா கூட செவி கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் சொன்னார். Abraham said, they have Moses and other prophets there, let them listen and give heed to their voices. If at all they don't repent and listen to their voice, they will not listen to one who returns from the death. அப்போ பரலோகம் என்ன எதிர்பார்க்குதுன்னு சொன்னா, தேவன் நமக்கு அளித்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும், நீங்க எந்த போதகரை வேணா நீங்க அதுக்கு கீழே கொண்டு வந்துக்கிடுங்க, அந்த போதகர்களை தேவன் நியமித்து அனுப்பின நோக்கம் நாம் அவர்களுக்கு செவி கொடுத்து வேதனை உள்ள இடத்திற்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. So the Lord in the heaven expects that we should give heed to Moses and prophets. You can add any pastors that you have under that list. So the Lord expects that we should give heed to them, listen to their voice, and should not come to the tormented place. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே இன்றைக்கு இந்த போதகர்களை நாம் தனிப்பட்ட விதமா எப்படி நடத்துறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். So today it is very important how we treat our teachers personally. 3 விதமாய் நம்முடைய போதகர்களை நடத்துகிற விதத்தில் நாம் எச்சரிப்பும் கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். We should be careful and concerned in the 3 ways that we treat our teachers. முதலாவது போதகர்களை எவ்விதமாய் நடத்த வேண்டும். The first way to treat our teachers, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. Galatians 4 from verse 13 onwards. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும்
கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். You know that because of physical infirmity, I preached the gospel to you at the first, and my trial which was in my flesh, you did not despise or reject, but you received me as an angel of God, even as in Jesus Christ. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? What then was the blessing you enjoyed? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். For I bear you witness that if possible you would have plucked out your eyes and given to me. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? Have I therefore become your enemy because I tell you the truth? முதலாவது கவனிக்க வேண்டியது, ஒரு போதகனை நடத்த வேண்டிய விதத்தில் முதலாவது காரியம் உங்கள் போதகனை அங்கீகரியுங்கள் அல்லது கனம் பண்ணுங்கள். The first way to treat your teacher is acknowledge your teacher. உங்கள் போதகரை அங்கீகரியுங்கள். Acknowledge your teacher. கனத்தோடு அங்கீகரியுங்கள். Acknowledge your teacher with honor. பாருங்க, இங்க சொல்லுகிறாரு, நான் உங்கள்கிட்ட முதலாம் தரம் வந்தேன், ரொம்ப பலவீனமா தான் வந்தேன். He says, first time I came to you with physical infirmity. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன். I preached the gospel. தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தின் நடுவுல நான் பிரசங்கம் பண்ணேன். I preached and taught the word of God amidst my infirmity. ஆனா நீங்க என்ன அசட்டை பண்ணல. But you did not despise me. என்ன அரோசிக்கல. You did not reject me. என்ன தேவ தூதனை போல ஏற்றுக்கொண்டீங்க. You received me as an angel of God. நீங்க இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண மாதிரியே என்ன ஏற்றுக்கொண்டீங்க. You also received me as if Jesus Christ came and preached you. உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க நான் சொல்லியிருந்தா கூட கொடுத்திருப்பீங்க. If I have asked you to pluck your eyes, you would have given it to me. ஆனா இப்போ நான் சத்தியத்தை சொல்ல 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 என்ன நீங்க இப்போ தேவதூதனை மாதிரி பார்க்கிறது இல்ல, சத்ருவ மாதிரி பார்க்கறீங்க. But now as I continue to preach the truth, you don't look at me like an angel, but you look at me as an enemy. நல்லா விளங்கணும் நீங்க. You have to understand. உண்மையாக தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஒரு போதகன், அந்த போதக ஊழியம் என்பது ரொம்ப லகுவான ஊழியம் மட்டும் நீங்க நினைச்சிட கூடாது. A teacher who teaches the word of God rightly, that ministry is not an easy ministry. அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட கூடாது. Don't think that they don't have any other job. அது எவ்வளவு கடினமானது என்பது அதை செய்யறவங்களுக்கு தெரியும். Only people who do it, they know how difficult it is. அதனால தான் அதுல லேபர் இன் தி வேர்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது போதக ஊழியத்துல பிரயாசப்படுகிறவர்கள் இருக்கு. That's why the word labor is mentioned there. ஒரு பிரசங்கத்தை எடுத்து அதை கொடுத்து அதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் விளங்க பண்ணுவதற்கும் எவ்வளவு கடினம் என்பது அந்த பாதை வழியா போனவங்களுக்கு தெரியும். So only people who went through the path will know how laborious is that job to prepare a sermon and present it in the way that people can understand. சில வேளையில போதகர்கள் நல்ல முக பிரகாசத்தோடு ஆலயத்துல உங்க மேடையில நின்ன உடனே நம்ம நினைக்கிறோம் நல்லா தூங்கி எழுச்சி நல்லா ஜாலியா வந்திருக்காங்க போல இருக்குன்னு. Sometimes when teachers come and stand on the pulpit bright face, we think that they have come from a very good sleep. நல்ல வாரம் ஃபுல்லா இலை பாரி வாரத்துக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போறாங்க நம்ம நினைக்கிறோம். We think they take rest for the entire week and they work only one day per week. இது எப்படின்னா அந்த பைலட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாரும் உருகுறாங்க பாத்தீங்களா, நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா? So it is like pilots where when people look at pilots they also earn for that job. இந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க பணி செய்யறவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் ஏங்குறாங்க, நம்ம கூட ஒரு ஏர் ஹோஸ்டஸா விமான பணி பண்ணா மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. When people look at air hostess they also earn to become a air hostess. ஆனா அவங்க யூனிஃபார்ம் தான் ரொம்ப நல்லா இருக்குமே தவிர அவங்கள போய் தனிப்பட்ட விதமா கேட்டா சம்பளமான 2 லட்சம் வாங்கலாம் 3 லட்சம் வாங்கலாம், அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா பாதி நாள் தூக்கமே இருக்காது. But when you go and ask them personally they may look brighter, but personally if you ask them they may have more salary, but most of the time they will not have sleep. டெய்லி விமானத்திலேயே பறக்கிற மாதிரி அப்பா என்ன பாக்கியசாலி நினைக்கிற மாதிரி இருக்கும். You may think that they're so blessed to fly in flights every day. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப்புக்கு பின்னால அந்த யூனிஃபார்முக்கு பின்னால அந்த கம்பீரத்துக்கு பின்னால அதிக சரீர பலவீனத்தோடு இருப்பாங்க. But when you look at them behind that makeup, behind that garments, behind that attire, they have so much of infirmity in them. பவுல் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ண வந்தேன் ஆனா எனக்கு உடம்பே நல்லா இல்ல, நான் அவ்வளவு சரீர பலவீனத்துல கூட நான் பிரசங்கம் பண்ணேன். But here Paul says, I came to preach the gospel, though I am not so well in my physically, I preach the gospel. ஆனா பிரசங்கம் பண்ண என்ன ஆரம்பத்துல நீங்க ரொம்ப கனம் பண்ணீங்க, அங்கீகரித்தீங்க, கௌரவம் பண்ணீங்க. Initially you honored me, you acknowledged my teaching. ஆனால் போக போக என்ன நீங்க கனம் பண்ணல. But as days went by you did not acknowledge me. என்ன சத்ருவை போல பாத்தீங்க. You treat me like an enemy. பிரியமானவர்களே, உங்களை போதிக்கிறவர்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுங்க. First you have to acknowledge your teachers. அவர்களை நீங்க மதியுங்க. You have to respect them. அவர்களை ஒரு நபராக, தேவனுடைய மனிதனாக
நீங்க வந்து கனம் பண்ணுங்க. You have to honor them as a servant of God and a man of God. 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கும் போது, If you read 1 Timothy 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். let the elders that rule well be counted worthy of double honor, especially they who labor in the word and doctrine. வசனத்துல பிரயாசப்படுறத நீங்க பாக்குறீங்களா? If you see they are laboring in the word of God, நீங்க வந்து இரட்டிப்பான கனத்தை கொடுக்கணும். you have to give them double honor. சில பேர் வசனத்துல ஏதோ பேசுறவங்க இருக்கிறாங்க, ஆனா சில பேர் வசனத்துல பிரயாசப்படுறவங்க, நன்றாய் பிரயாசப்படுறவங்க இருக்கிறாங்க. There are people who just speak the word of God, but there are people who labor in the word of God. அந்த நன்றாய் பிரயாசப்படுறவங்களை நீங்க இரட்டிப்பான கனம் கொடுக்கணுமா? So those who labor in the word of God, you have to give them double honor. நான் சொல்றேன், சில பேர் வந்து இந்த போதகர்களையும் சரி போதகத்தையும் சரி ஒரு அசட்டையா ட்ரீட் பண்றது வந்து அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. So people who despise even the teachers and the teaching is not a good habit. வேத வசனம் போதிக்கப்படும் போது அதை கருத்தா கவனிக்கணும். When the word of God is taught, you have to listen to it very carefully. அந்த நேரத்துல நம்ம வந்து மற்ற எந்த சிந்தனை சிதறலுக்கும் இடம் கொடுக்க கூடாது. You should not give room for any kind of distractions at the time. இன்னைக்கு ஆலயங்கள்ல போய் பாருங்க, இந்த வசனத்தை வந்து ஒரு ஆர்வமா ஒரு வாஞ்சையோடு கனத்தோடு அதை ஏற்றுக்கொள்றவங்க எத்தனை பேர் பாருங்க. So go and visit a church and see how many people receive that word of God with great interest and enthusiasm. சில பேர் பாருங்க, பிரசங்கம் பண்ணி அவர் பாரு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. So you can see when the preacher is preaching so strongly, you can see people sleeping there. சில பேர் வந்து செல்போன்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. Some people will be meddling with your phones. சில பேர் 10 முறை எழுந்து வெளியே போறதும் வரதும். Some people will be going out and in 10 times. சில பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட விளையாடிட்டு இருப்பாங்க. Some people will be playing with their children. அங்கதான் பிள்ளைகளுக்கு வேடிக்கை காட்டிட்டு இருப்பாங்க. That is where they will show the fun sports there. நீங்க முதல்ல போதகர்களையும் அவருடைய போதகத்தின் கனம் பண்ணுங்க. First you have to honor the teachers and their teaching. இந்த ஞானியுடைய பிள்ளை வந்து ஒரு நாள் வந்து வேதனைப்பட்டான், போதகருடைய போதகத்தை அசட்டை பண்ணினேனே அப்படின்னு அவன் ரொம்ப வேதனைப்பட்டானா. So here the son of this wise man mourned one day saying that I despise the correction or teaching of my teacher. போதகர்களை நடத்த வேண்டியதுல முதலாவது வந்து அவங்களை அக்னாலஜ் பண்ணுங்க, அவங்கள வந்து நீங்க அங்கீகரிங்க. The first way to treat a teacher is you have to acknowledge them. பாருங்க, யாரை நீங்க அங்கீகரித்து யாரை நீங்க கனம் பண்றீங்களோ அவ்வளவுதான் அந்த போதகம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். So whomsoever, that the extent to which you acknowledge and accept the teachers, only to that extent you can receive that. ஒரு டீச்சரை மதிக்காத ஒரு பிள்ளை அவங்க சொல்ற எந்த பாடமும் அவனுக்கு விளங்காது, அது மனதில் ஏறாது, அவன் அதை கற்றுக்கொள்ளவே மாட்டான். A student who don't acknowledge or respect a teacher, he will not be able to receive the teaching of the teacher, or that will not enter into his mind, and that will not do anything in his life. நம்ம இந்திய கலாச்சாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? So have you heard this sayings in Indian culture? They say mother, father, your guru, and then God. அப்போ அந்த மாதிரி அந்த கனத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. So you have to give respect in that hierarchy. ஒரு காலத்துல வந்து டீச்சர்ஸ் அப்படின்னாலே சமுதாயத்திலேயும் சரி மாணவர்கள் நடுவிலேயும் சரி ஒரு பெரிய ஒரு மரியாதையும் கனமும் இருந்தது. Once when it was teachers, they used to give much honor and respect in the society and also among the students. ஒரு காலத்துல டீச்சர்ஸ் கால்ல விழுந்து வணங்குவாங்க. Earlier they used to fall at the feet of teachers and worship them. ஆனா இன்றைக்கு பாருங்க, அந்த டீச்சிங் தொழிலே ஒரு கனமற்ற தொழிலாக மாறிவிட்டது. But today this teaching profession has become totally dishonorable. அது பாருங்க, அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி தரமும் பெருமளவு குறைந்து விட்டது. As a result, the standard of education has also decreased. நான் சொல்லுவேன், இது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. This is something we have to listen carefully. டீச்சர்ஸும் தங்களுடைய கனத்தை காத்துக்கொள்ளணும். Teachers also should keep up their respect. மாணவர்களும் தங்களுடைய கனத்தை கொடுக்க வேண்டும். And students also should give respect. அது ரெண்டுமே it is interlinked. So it is interrelated. ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று. So it is to both should be taken into account. போதகனிடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்றால் கனம் கொடுக்க வேண்டும். You have to give honor to your teacher. அப்படி ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக எவ்வளவு தாழ்மையா இருந்தார் தெரியுமா? You know, Jesus was so humble before this John the Baptist. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு,
அவருடைய செருப்பினுடைய வாரை அவிழ்க்கிற கூட நான் பாத்திரவான் கிடையாது. John the Baptist says, I am not worthy to even loose the lashes of his sandal. அவர் சொல்லுகிறாரு, நான் வந்து வெறும் வனாந்தரத்துல கூப்பிடுகிறவருடைய சத்தம் தான் தன்னை டிக்ளேர் பண்றாரு. He declared himself to be a voice that is crying out in the wilderness. ஆனால் இயேசு அவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவராக அவன் கையாலே அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தன்னை தாழ்த்தினார். But Jesus humbled himself to be baptized by his hand. அவனை புகழ்ந்தார். The Lord appreciated him. ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் இல்லைன்னு சொல்லி அவனை ரொம்ப மேன்மை பாராட்டினார். The Lord praised him, saying that there is no one so blessed among women like John the Baptist. என்ன ஆச்சரியம் அது. How great it is. அக்னாலஜ் பண்ணணும். டீச்சர்ஸ் வந்து அக்னாலஜ் பண்ணணும். You have to acknowledge your teachers first. போதகர்களை அசட்டை பண்ணாதீங்க. Don't despise your teachers. நான் ரொம்ப தயவா சொல்றேன், நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, எந்த சர்ச் பண்ண நீங்க போங்க. So if you're going to a church, you can go to any church. அந்த சர்ச்சினுடைய பாஸ்டரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்கறீங்க அப்படின்னா அந்த சர்ச்ல இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. If you don't respect the pastor of the church, it is of no use to be there in that church. நீங்க வந்து சும்மா அட்டெண்டன்ஸ் தான் போடுவீங்களே தவிர நீங்க எந்த போதகமும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. You will just give an attendance, but no teaching will work in your life. ஒரு போதகனை நீங்க கனம் பண்ணலையா, நீங்க மதிக்கலையா, அந்த இடத்துல இருப்பதுல அர்த்தமே கிடையாது. If you don't respect or honor a pastor, then it is meaningless for you to stay there. ரொம்ப தாழ்மையா சொல்றேன். Actually humbly, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு செய்யுங்க. either do one among these two. ஒன்னு உங்க போதகரை நீங்க மனப்பூர்வமா கனம் பண்ணுங்க. Either honor your pastor wholeheartedly. அதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திடுங்க. You have to prepare yourself for that. ஒருவேளை நீங்க அவரை அசட்டை பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியினால் அவரை தவறாக நினைச்சிருந்து குறைவாக நினைச்சிருந்தீங்கன்னா குற்றத்தை உணர்ந்து நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுங்க. Maybe if you have despised him or rejected him for any kind of vengeance that you had, you may have to repent and ask forgiveness, and you have to give that honor that he requires. இல்லையா? Otherwise, நீங்க கனப்படுத்தக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு போதகர் யாராவது உங்க வாழ்க்கையில் இருந்தா அங்க போய் உட்காருங்க. if you can find a pastor whom you can give respect and honor, you can go there. அப்போ உங்க வாழ்க்கை மேம்படும். Then your life will go to our upper level. உங்க வாழ்க்கை செழிக்கும். Then your life will be prosperous. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது உங்கள் போதகர்களை அங்கீகரியுங்கள், கனம் பண்ணுங்கள். First, acknowledge your teachers and honor them. இரண்டாவது, எவ்வாறு போதகர்களை நடத்துவது? Second, how to treat my teacher. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. Hebrews 13 verse 17. எபிரேயர் 13:17. Hebrews 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். Obey your leaders and submit to them, for they are keeping watch over your souls as those who have to give an account. Let them do this with joy. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது பிரயோஜனமா இருக்க மாட்டாது. Let them do this with joy, not with groaning, for that would be of no advantage to you. ரொம்ப அருமையா எழுதுறாரு அதுல. It is very beautifully written. முதலாவது அக்னாலஜ் பண்ணுங்க, அவங்களை அங்கீகரிங்க, போதகன் என்று அங்கீகரிங்க. First you have to acknowledge them as your teachers. இரண்டாவது அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. Second, accept their words. அவருடைய வார்த்தைகளை அங்கீகரிங்க. You have to accept their words. இங்க சொல்லுகிறார் பாருங்க, நீ ஒரு இடத்துல போதகம் கேக்குறியாப்பா? Here he says, if you listen to a teaching somewhere, உங்க போதகனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. you have to obey and be submissive to them. கீழ்ப்படி அடங்கு. Obey and submit. இது நெகட்டிவான ஒரு கனெக்ஷன்ல இல்ல, ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி இங்க பேசுது. Here it speaks about a healthy relationship, not a negative continuity. அதாவது அப்படியே ஒரு அதிகாரி அடிமையை போல அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. It is not something showing the power and a slavery here. நான் சொல்லுவேன், ஒரு போதகரை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னா அவங்க வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அது கீழ்ப்படிங்க. So it says, if you acknowledge a teacher, you have to accept their words and obey and submit to it. ஒரு போதகனுடைய சந்தோஷம் என்ன? What is the joy of a pastor? நீங்க வந்து வெளியரங்கம் அப்படியே கை காலம் நடுங்கிறதா? So is it when you tremble outwardly? அப்படி கிடையாது. Not that way. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கிலும் மேன்மையான ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்லுகிறார். He says, I have no other joy greater than the joy to see my children walk in the truth. அப்போ ஒரு போதகனுக்கு என்ன சந்தோஷம், நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்றதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டா அவங்களோட வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்குறீங்க. So what is the joy of a teacher or a pastor, and what is the evidence that you have accepted them, that you obey and submit to their words? என்னுடைய ஊழிய பாதையில
கிட்டத்தட்ட 22 வருஷம் 23 வருஷம் ஊழிய பாதையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையை போல நான் சந்தோஷப்பட்டதை போல என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டதே இல்லை. So in my 23 years of this ministry life, I have not rejoiced so much like how I rejoiced last week. ஆண்டவருடைய கிருபையினாலே சில வாரங்கள் 2 வாரமாக இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய தரிசனத்தை குறித்து ஆண்டவருடைய ஏவுதலால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். By the grace of God, being provoked by the Lord, I am speaking about the vision and goal of our ACA church. கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன், நீங்க அடுத்த வாரத்திலிருந்து ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற பழக்கத்தை உடையவர்களாக நேரத்துக்கு ஆராதனையில பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தேன். Last week when I preached, I told when you worship the Lord, you have to give and honor the Lord by coming at the right time to the church and worship the Lord. நான் சொன்னேன் 5 மணி ஆராதனை 4:30 வாங்க, 7 மணி ஆராதனைக்கு 6:30 வாங்க, 8:30 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கே வாங்க, ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. நான் ரொம்ப வெஹமெண்டா அன்னைக்கு பேசினேன். So I spoke vehemently in the sermon saying, if it is a 5 o'clock service, you have to be here by 4:30. If it's 7 o'clock service, you have to be here by 6:30. And if it's 8:30 service, you have to be here by 8 o'clock. ஆனா கடந்த வாரம் அந்த ஆராதனை பார்க்கும்போது 3 ஆராதனைகள்லையும் அந்த ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம் கிட்டத்தட்ட 90% ஃபுல்லா வந்திருந்தாங்க. So last week when I came here during the service time, I could see almost 90% of the church is full before the service started. அத பார்த்த உடனே எனக்கு இருந்த சந்தோஷம் கொஞ்சம் அல்ல. You know, the joy that I had was not little. அப்போ எனக்கு என்ன மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா, நம்ம சும்மா பேசல, ஜனங்க வசனத்தை கேட்குறாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ஒரு போதகனுடைய வார்த்தையை கனம் பண்றாங்க. So I really was joyful because when I could see that the people could accept my word, they could honor and give respect to my words. நான் சொல்றேன், அதுதான் ஒரு போதகனுக்கு சந்தோஷம். And that is the joy of a pastor. அப்போ ஒரு போதகனுக்கு அடங்கி கீழ்ப்படிங்கன்னு சொன்னா அதான் அர்த்தம். So when it says obey and be submissive to your teachers, that is the same. அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்க. You have to accept their words. ஏற்றுக்கொள்ளுங்க. You have to accept their words. 1 தெசலோனிக்கேயர் 2:12-13 பாருங்க. 1 Thessalonians 2:12 and 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். You know how we exhorted and comforted and charged every one of you as a father does his own children. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். For this reason we also thank God without ceasing, because when you received the word of God which you heard from us, you welcomed it not as the word of men but as it is in truth the word of God, which also effectively work in you. என்ன அருமையா இருக்கு. How beautiful it is. என்ன மாதிரி ஏற்றுக்கொண்டீங்க? தேவ மனுஷர் வார்த்தை அல்ல, தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க. You did not accept that word as a word of men but as a word of God. அதுதான் ஒரு போதகனை நடத்த வேண்டிய விதம். That is the way you treat a teacher. அப்படிதான் ஒரு போதகனை மகிழ்விக்க வேண்டும். That is how you have to make your pastor or teacher joyful. எரேமியா 32:33 கர்த்தர் வேதனையோடு சொல்வாரு. In Jeremiah 32:33 the Lord says with a pain, முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். They have turned to me the back and not the face. நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். And though I taught them, rising up early and teaching them, yet they have not listened to me to receive instruction. என்ன அருமையா இருக்கு. How beautiful it is. நாம போதகனுக்கு முதுகை அல்ல முகத்தை காட்டுறவர்களா இருக்கணும். We should not turn our back to our teacher but our face. ஒரு போதகனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் அசட்டை பண்ணுகிறவனாய் அல்ல, அவர்களுக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருக்கணும். We should not resist our teacher or despise them, but we should obey them. உண்மைதான், போதகம் என்பது அவ்வளவு ஒரு லகுவான வேலை இல்ல. It is true, teaching is not an easy job. எல்லா நாளும் உங்களுக்கு பிடித்த விதமா போதகம் வராது. You will not receive desirable sermons every day. போதகத்துல பல விதங்கள், பல விதமான போதகங்கள் இருக்கு. There are many kinds of teachings. அதாவது 2 தீமோத்தேயு 4:2 வருவீர்களானா? If you come to 2 Timothy 4:2, அங்கே சொல்லுகிறாரு, திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணுமா. எப்படின்னா எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. He says we have to preach the word. How we are supposed to preach? Convince, rebuke, exhort with all long suffering and teaching. எப்படி? How? சில வேளையில கண்டனம், sometimes you have to rebuke, சில வேளையில கடிந்து கொள்ளணும், sometimes you have to rebuke them, சில வேளையில புத்தி சொல்லணும். sometimes you have to exhort them. You have to convince, rebuke, exhort.
எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது பிரசங்கம். The sermon will not be the same at all times. ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்றது அப்படித்தானே இருக்கும். So even a father will be the same to the son, right? சில வேளையில புத்தியா சொல்வாரு. Sometimes he will try to convince him. இல்ல புத்தி சொல்வாரு. Sometimes he will give them exhort him. சில வேளையில வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு. அழகா வந்து அவர் இப்படியாவது ஏற்றுக்கொள்ற விதமாக அவர்களுக்கு ஏற்ற விதமா கொடுப்பாரு. Sometimes he will try to convince him. சில வேளையில வந்து கடிந்து கொள்வார். Sometimes he will rebuke. எல்லாமே தகப்பன்ட்ட தான் வரும். Everything comes from the father. ஆனா ஒரு போதகனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது எல்லாத்தையுமே ஒரு நல் மனதோடு ஏற்றுக்கொள்ளணும். But when you accept your teacher, you have to accept with all good heart. அப்போ உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். Then that becomes a blessing to you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. முதலாவது சொன்னேன். First I told you. Acknowledge him. முதலாவது அவங்களை அங்கீகரிங்க. அவர்களை போதகர்கள் என்று அங்கீகரிங்க. First acknowledge your teachers as teachers. இரண்டாவது நீங்க அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க. Second, accept the words of your teachers and obey them. சில பேர் மருந்துக்கு மட்டும் வாங்க போயிடுவாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்க கூடாது. Some people will buy the medicines but they will not take it. கேட்ட வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களா இருங்க. You should obey to the word that you have heard. மூன்றாவது கடைசியாக third and the last 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 திரும்ப வாசிக்கலாமா? 1 Timothy 5:17 and 18. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு எண்ண வேண்டும். Let the elders who rule well be counted worthy of double labor, especially those who labor in the word and doctrine. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. For the scripture says, you shall not muzzle an ox while it treads out the grain, and the laborer is worthy of his wages. மூன்றாவது ஒரு போதகனை விதமாய் நடத்த வேண்டும். The third way to treat a teacher. அவர்களை அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல, not only acknowledging them. இரண்டாவது அவர்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, second not only accepting them. மூன்றாவது அவர்களை பாராட்ட வேண்டும். Third, you have to appreciate your teacher. அவர்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டு இருக்கணும். There should be appreciation for the work they do. எவ்விதமாய் பாராட்டணுமா? How to appreciate them? அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, here apostle Paul says, இரட்டிப்பான கனத்தை எப்படி கொடுக்கணும்னா, you have to give double honor in what way? அவர் சொல்லுகிறாரு, போரடிக்கிற மாட்டை வந்து வாய் கட்டக்கூடாது. He says you shall not muzzle an ox while it treads out the grain. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, ஒரு போதகனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்க வேண்டும். you have to give the wages for the laborer or the teacher. ஒரு போதகனுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற விதமாய் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கணும். you have to give the salary that you are supposed to give to the teacher. அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்து நீங்க அவர்களை கனம் பண்ணணும். you have to honor them by meeting their financial needs. இதுடைய விளக்கத்தை வந்து ரொம்ப பெரிய பேசேஜ், அது நான் வாசிக்க நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 18 வசனங்களை தயவு செய்து கொஞ்ச நேரம் கழித்து நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. So the explanation for this is given in 1 Corinthians chapter 9 verses 3 to 18, which you can note and read it later. அதுல அவர் சொல்லுவாரு, இந்த போரடிக்கிற மாட்டைன்னு சொல்லும்போது 9ஆம் வசனத்துல, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் மாடுகளுக்காகவா கவலையா இருக்கிறார்? In verse 9 he says, for it is written in the law of Moses, you shall not muzzle an ox while it treads out the grain. Is it oxen God is concerned about? நமக்காக தான் இதை சொல்லுறாரோ? Or does he say is altogether for our sakes? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே, ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. For our sakes no doubt this is written, that he who plows should plow in hope, and he who threshes in hope should be partaker of his hope. இதுல வந்து நீங்க அப்புறமா நான் சொல்றத மட்டும் குறித்து கொள்ளுங்க. சில क्वेश्चंस அவர் எழுப்புறாரு. கிட்டத்தட்ட 5 முக்கியமான கேள்விகள் அவர் கேட்கிறாரு. Here he asks almost 5 important questions. You can note them now. 7ஆம் வசனத்துல 3 கேள்வி கேட்கிறாரு. In verse 7 he asks 3 questions. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? Whoever goes to war at his own expense. தண்டிலே சேவகம் பண்ணுவான்னா சண்டைக்கு யார் போவா? ஒருவன் யுத்தத்துக்கு போறவன் தான் சொந்த செலவு பண்ணி யுத்தத்துக்கு போவானா? So it means that will a person who is going for a war, will he go on his own expense? அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்க கொடுக்கிற வரி பணத்திலிருந்து அந்த சேவகனுக்கு வந்து சம்பளம் கொடுத்து அவனை தங்களுடைய பட்சத்துல போய் தங்கள் சார்பாக போய் சண்டையிட அனுப்புவான். The people of that nation will pay taxes, and out of the tax he will be paid salary, and he will be sent on behalf of the people to fight a war. அதே 7ஆம் வசனத்துல இரண்டாவது கேள்வி கேட்கிறாரு. In the 7th verse he is asking the second
second question. எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியிலே புசியாதிருப்பான்? Who plants a vineyard and does not eat of its fruit? மூணாவது கேள்வி அதே வசனத்துல, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? The third question in the same verse, who tends a flock and does not drink of the milk of the flock? 11ஆம் வசனத்துல அடுத்த கேள்வி கேட்கிறாரு. In verse 11 he asks next question. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? If we have sown spiritual things for you, is it a great thing if we reap your material things? 13ஆம் வசனத்துல, In verse 13, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? do you not know that those who minister the holy things eat of the things of the temple, and those who serve at the altar partake of the offerings of the altar? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. Galatians 6 and verse 6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். One who is taught the word must share all good things with the one who teaches. எப்படி இருக்கு? How it is? வேத வசனத்தை உபதேசம் பண்றவங்களுக்கு உபதேசிக்கப்படுகிற விசுவாசிகள் என்ன செய்யணுமா? சகல நன்மையிலும் அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்னா பகிர்ந்து கொடுக்கணுமா? The one who is taught must share all good things with the one who teaches them. பாருங்க, உலக ஒரு கல்வி கூடத்துக்கு நீங்க போவீர்களானா, If you go to a worldly educational institute, அங்க என்ன பண்றீங்கன்னா either directly or indirectly அந்த போதகனுக்கு அந்த ஆசிரியருக்கு நீங்க வேண்டிய கூலியை கொடுக்குறீங்க. so there either directly or indirectly you pay the wages for the teacher. ஒன்று கவர்மெண்ட் பே பண்ணும் உங்க சார்பா, Either government will pay on your behalf, அல்லது நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அதை கொடுப்பீங்க. or otherwise directly you will pay them. நீங்க கொடுக்கும்போது என்ன செய்றீங்கன்னா அவங்கள கனம் பண்றீங்க. So when you pay them, it means that you are honoring them. இங்க பாருங்க, இந்த லாக்டவுன் சீசன்ல இந்தியால நடந்த பெரிய ட்ராஜடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த கோவிட்ல மூடிட்டாங்க. So the greatest tragedy that happened during this COVID season is that many schools were shut down during the season. நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க டீச்சர்ஸ் வந்து 300 பேர் 400 பேர் நாங்க வச்சிருக்கிறோம், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதபடி பெற்றோர் என்ன செய்யலனா இந்த கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு ஃபீஸ் கட்டவே இல்லை. So the greatest problem that they had is that we had 300-400 teachers in our schools, but the greatest problem is that the parents did not pay the fees that we may give salary to our teachers. பேரண்ட்ஸ் உடைய வாதம் என்ன தெரியுமா? You know what is the argument of the parents? எங்களுக்கு வந்து ஸ்கூல் நடக்கல, என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல, நான் எதுக்கு ஃபீஸ் கட்டணும்? See, the schools are not working and they are not operational, so we are not sending our students, our kids to schools. Why should we pay fees? ஸ்கூல் திறக்கட்டும், அப்புறமா ஃபீஸ் கட்டறோம். Let school reopen, then we will pay the fees. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு வருஷம் ஸ்கூல் நடக்கலன்றது உண்மைதான். Now the problem is, it is true that the school was not operating for 1 year. ஆனா திரும்பி ஸ்கூல் திறக்கும்போது the teacher உயிரோட இருக்கணுமா இல்லையா? But when the school reopens, the teacher should be alive, right? அவன் உயிரோட இருந்தா தானே அவன் வந்து பாடம் எடுக்க முடியும். Only if the teacher is alive, they can teach the lessons. அப்போ இந்த வாதம் வந்து சரியான வாதம் கிடையாது. This is not a right argument. நீ தொடர்ந்து போதகம் பெற வேண்டுமானா உன் போதகனுடைய நலன் மேல் நீ ரொம்ப கருத்துள்ளவனா இருக்கணும். If you want to receive consistent teaching, then you must be concerned about the welfare of your teacher. அவருடைய சரீர தேவைகளை சந்திக்க வேண்டியது வேதத்தின்படி ஒழுங்கு. According to the Bible, it is your responsibility to meet their physical needs. நான் வந்து இத வந்து ஒரு பிரின்சிபலா என் லைஃப்ல வச்சிருக்கேன். I have this as my principle in my life. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசின உடனே பண ஆசையில பேசுறோம்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. So when we speak this word, don't think that we speak out of the love of money. இதெல்லாம் ரொம்ப தாண்டி வந்திருக்கோம் நாங்க. We have crossed all this. ஆண்டவர் கிருபையினால 23 வருஷம் ஊழியத்துல இருக்கேன். By the grace of God, I am in the ministry for 23 years. இந்த ஆலயத்துல சம்பளம் வாங்கின நாட்கள் இருந்திருக்கிறது. There were days when I got my salary from this church. நான் இந்த சபைக்கு உழைத்ததை விட நான் போய் ஸ்கூல்ஸ்ல ரொம்ப அதிகமா வேலை செஞ்சிருக்கேன். I worked in many schools more than I worked for this church. நான் ஆலயத்துல வந்து வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இன்வால்வ்டா இருந்தாலும் வாரத்தின் 5 நாட்கள் பல பள்ளிகள்ல பல ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு நான் உட்கார்ந்து வேலை செய்திருக்கிறேன். Though I was involved in the church only in the weekends on Saturdays and Sundays, but the other 5 days I was totally involved in schools. I used to go and visit many schools and many students. ஒரு நாளைக்கு காலை 7:30 மணிக்கு எவ்ரி டே மண்டே டு ஃப்ரைடே காலைல 7:30க்கு என் வேன்ல ஏறினேன்னா ஈவினிங் 5 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். If I get into my van at 7:30 in the morning, then I will return home at 5 p.m. in the evening. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 ஸ்கூல்
4 ஸ்கூல்லாம் போய் பேசியிருக்கேன். So at least I used to visit 3 or at least 4 schools even each day. இது ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. This is not 1 or 2 days. பல வருடங்களாக இதை செய்திருக்கேன். This I did for many years. நான் எந்த ஸ்கூல்லையும் போய் இவ்வளவு பணம் கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணது கிடையாது. So I never demanded from any schools to pay me so much of money. எத்தனையோ வருஷங்களாக பல பள்ளிகள்ல நான் ஒரு பைசா கூட வாங்காம நான் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சிருக்கேன். So I have been continually doing this ministry in many schools, not even receiving a bit of money from them. அதனால பண ஆசையில பேசுறோம்னு மட்டும் நினைச்சிராதீங்க. So don't ever think that I speak this out of love of money. வேத சத்தியம்னு வரும்போது நான் அதை கரெக்டா சொல்ல வேண்டியதை போதிச்சிரணும். When it is truth of God and the word of God, then I have to preach it correctly. In my experience sitting with great men of God, 5 principles regarding money matters in a teacher's life. ஒரு வேத போதகனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய தனிப்பட்ட சில கோட்பாடுகளை என் லைஃப்ல நான் வைத்திருக்கிறேன். இதை என்னுடைய முன்னோர்களிடத்து கற்றுக்கொண்டது. This I learned from my seniors. என்னுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் யாரா இருந்தா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஷேர் பண்றேன். So if there is any pastor or teacher who is listening to my words, I share this that it might be useful to you. வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான தத்துவங்கள் சத்தியங்கள் சொல்லலாம். 5 important principles or truth that a teacher of God's word should follow. வேண்டுமானா எழுதிக் கொள்ளுங்க. You can also note it down. Number 1, a teacher of God's word should not desire money. வேதத்தை போதிக்கிறவன் பணத்தின் மேல் ஆசை உள்ளவனா இருக்கக்கூடாது. A teacher of God's word should not desire money. மத்தேயு 6:24 சொல்லுகிறது, ஒருவன் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம். Matthew 6:24 says you cannot serve God and the money. அப்போ நம்ம நோக்கம் நம்முடைய ஆசை பணமா இருக்கவே கூடாது, எப்பவுமே இருக்க கூடாது. So our desire and purpose should not be money at all. மார்க் 4:19 வாசிப்பீர்களானால், Mark 4:19 says, வேத வசனமாகிய விதையை விதைக்க புறப்பட்டவன் விழுந்த விதை ஒரு குறிப்பிட்ட அளவு விதை முட்செடிகள் நடுவில் விழுந்தது. So when the sower went to sow the seed, one part of the seed fell among the thorns. முட்செடிகள்ல விழுந்தது முளைச்சு கனி கொடுக்க முடியல. So those that fell among the thorns, they were not able to bring forth fruit. ஏன் அப்படி கேட்டா, it's because அந்த வசனம் சொல்லுது, உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம், பொருள் ஆசை என்ன செய்ததுன்னா அந்த வசனத்தை அவித்து போட்டதுன்னு போட்டிருக்கு. It's because the cares of the world, the deceitful of riches and the desires for other things choke the word of God. உலக பொருள், ஐஸ்வரியத்தின் மயக்கம், the cares of the world and the deceitfulness of riches. உலக கவலை அவங்க இந்த வசனத்தை என்ன செய்ததுன்னா அப்படியே நசுக்கி போட்டது. It totally நெருக்கி போட்டது. It choked the word of God completely. நல்லா கவனிங்க. Listen carefully. வசனத்தை கேட்கிறவங்களுக்கே ஐஸ்வரியத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்குமானா, அந்த ஐஸ்வரியத்தின் மயக்கம் ஒரு வேதத்தினுடைய போதகனுக்குள்ள வந்துட்டா அவன்கிட்ட வேத வசனத்தை நீங்க தொடர்ந்து எதிர்பார்க்கவே முடியாது. If this deceitfulness of riches chokes the word of God for those who hear it, then if that enters the teacher who teaches the word of God, then you cannot expect the word from him. ஒரு வேதத்தை போதிக்கிறவன் ஐஸ்வரியத்தின் மயக்கத்தினால நிரம்பிட்டான்னா அவன் ஆனஸ்டா பிரசங்கம் பண்றவனா நல்ல போதகம் கொடுக்கிறவனா மாற முடியாது. If a teacher of God is filled with these deceitful riches, then he cannot be a person who preaches the word of God correctly. 2 தீமோத்தேயு 3:2 கடைசி நாட்கள்ல ஜனங்கள் பணப்பிரியராய் இருப்பார்கள்னு சொன்னது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல போதகர்களுக்கும் பொருந்தும். In 2 Timothy 3:2 where he says in last days people will be lovers of money, that not only to the people that also includes the teachers of the word. அதனால ஒரு போதகனாக முதலாவது நான் சொல்லுவேன், பணத்தின் மேல் ஆசை கொள்ளாதீர்கள், அதை விரும்பாதீர்கள். As a pastor I would tell you, you should not desire money. இரண்டாவது, a teacher of God's word should not demand money. வேதத்தை போதிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் பணத்தை அவன் கட்டாயப்படுத்த கூடாது அல்லது நிர்பந்திக்க கூடாது. இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் வருவேன், இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் பேசுவேன், இவ்வளவு பணம் கொடுத்தாதான் போதிப்பேன்னு டிமாண்ட் பண்ணவே கூடாது. You should never demand saying that if you pay this amount of money only then I will come or only then I will preach and teach. இது ஒரு பிசினஸ் கிடையாது. இது This is not a business. இது கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்து இலவசமா தான் நம்ம கொடுக்கணும். So this is something which God has given us free of cost and we have to give free of cost. இத நம்ம டிமாண்ட் பண்ணி செய்யற ஒரு வேலையா இருக்க கூடாது. This should not be a job which you demand. இந்த போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கே கிடையாது. This is not a right way to do. சில பேர் எங்கயாவது கூட்டத்துக்கு கூப்பிட்டா, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா
இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களா, கொடுத்தாதான் நான் வருவேன். Certain people, if they are invited for some meetings, they will demand money. If you pay only this much, then I will come. அது ஒரு நல்ல போதகனுடைய அடையாளம் அல்ல. That is not a good sign of a good teacher. மூன்றாவது, a teacher of God's word should not depend on money. ஒரு நல்ல வேத போதகன் பணத்தை சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது. பணம் நம்முடைய குறிக்கோளா இருக்கவே கூடாது. Money should not be our goal and motive. பணத்தெல்லாம் சார்ந்து கொள்ளவே கூடாது. You should not depend on money. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். The Lord will meet all our needs. நீங்க அதனால நீங்க பயப்படவே வேணாம். Therefore you need not fear. நான் உங்களுக்கு சொன்னது போல எத்தனையோ இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். As I told you, I have been to ministry to many places. நான் இது சொல்றது வெட்கப்படல. இன்றைக்கு வரைக்கும் अनेक இடங்கள்ல காணிக்கை கொடுக்கப்பட்டதே கிடையாது. I'm not ashamed to say this. In many places I have not been given any offerings. நான் அதுக்காக துக்கப்பட்டதில்லை. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி ஏன் நீங்க கொடுக்கலன்னு கேட்டதில்லை, அல்லது அவங்ககிட்ட போய் நான் சண்டைக்கு போனதில்லை. I've never felt for that. I've never grieved for it. I've never even asked for them why did not they give the offerings. அதை நான் பெருசுபடுத்தினதே கிடையாது. I never made it a big deal. ஆனா நான் எல்லா முறையும் தேவ கிருபையை சார்ந்து நான் தாழ்மையோட சொல்றேன், பணத்துக்காக நான் ஒரு பிரசங்கமும் பண்ணதில்லை. But depending on the grace of God, I say this boldly, I never preached anywhere for money. ஆனால் கர்த்தருக்கு மகிமையாய் தாழ்மையா நான் சொல்லுவேன், யார் கொடுக்கறாங்களோ கொடுக்கலையோ கர்த்தர் கரெக்ட்டா கணக்க அளந்து கொடுத்துறாரு. But for the glory of God, I say this, the Lord will correctly pay me the amount that I want. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். It will be surprising to me. கர்த்தர் கனம் பண்றார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். If someone serves me, the Lord will honor him. அதனால don't depend on money. பணத்தை சார்ந்து போதிக்காதீங்க. Therefore, பெரிய ஆபத்து. That is a big danger. எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை போஷிப்பார். No matter how big is your need, just depend on God and God will feed you. அப்பா ரொம்ப தைரியமா அடிக்கடி சொல்லுவாங்க, இத்தனை பேர் நீங்க வருவீங்க, இவ்வளவு காணிக்கை கொடுப்பீங்க, இவ்வளவு தசோபாம் கொடுப்பீங்க, நான் எதிர்பார்த்தோன்னு ஊழியத்துக்கு வரல. ஆரம்பத்துல நான் எப்படி கர்த்தரை நம்புறனோ இன்றைக்கு வரை கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுவாங்க. Our father used to say very boldly, very often, I did not come to this ministry believing that if so many people will come, so many people give me so many thousands and so many tithes. In the initial stages, how I trusted God and came to the ministry, I'm still trusting God and the ministry. நாலாவது, Fourth, a teacher of God's word should not defraud people for money. வேதத்தை போதிக்கிறவன் பணத்திற்காக ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. a teacher of God's word should not defraud for money. யாரும் ஏமாற்றக்கூடாது. You should not defraud. வஞ்சிக்க கூடாது. You should not deceive. அந்த ஊழியத்தை வியாபாரம் போல மாற்றிடக்கூடாது. You should not make that a ministry a business. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் அதுல. You should be very careful in that. நீங்க ஊழியத்தை ஏமாற்று வேலையா செஞ்சிடக்கூடாது. Don't this ministry as a cheating business. இவ்வளவு கொடுத்தா அது நடக்கும், இது கொடுத்தா அது நடக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றக்கூடாது. You should not deceive or cheat people saying if you pay this amount this will happen. அப்படி செய்யாதீங்க. Don't do that. அது கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும் நாம. You are accountable for that to God. ஊழியம்ன்றது இந்த உலகத்தோட முடிஞ்சு போறது கிடையாது. Ministry doesn't end in this world itself. ஒரு நாள் தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். One day we are accountable to God. நாம அதனால ஜாக்கிரதையோடும் பயத்தோடும் நம்முடைய ஊழியத்தை செய்யணும். Therefore we have to do our ministry very carefully and with fear. இன்னைக்கு நாம வஞ்சித்து ரெண்டு பேர்ட்ட பணத்தை வாங்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக போய் ஒரு நாள் நின்னு கணக்கு கொடுக்கணும். So if you defraud people and get money from them, but one day we have to be accountable to God. ஒரு முறை இந்த சீமோன் பேதுருட்ட காசை கொடுத்து, நீங்க தேவ வரத்தை எனக்கு கூட கொடுங்க, நானும் யார் மேலாம் கை வைக்கிறேனோ அவர்கள் எல்லாரும் இந்த அபிஷேகம் பெறணும்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பணத்தை அவன் ஏற்றுக்கொள்ளல. Once when Simon came to Peter and asked to give that gift of anointing by paying money so that when he lays hands on people they should also be anointed, Peter never accepted that. பணம் ரொம்ப சோதனையான ஒரு பகுதி. ஒரு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற மனுஷன் பணத்தை வைத்து யாரையும் ஏமாற்ற கூடாது. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். Money is an important tool of temptation, so a person who teaches the word of God should not defraud anyone for money. அப்போ முதலாவது சொன்னேன், a teacher of God's word should not desire money. பணத்தின் மேல் ஆசை வைக்க கூடாது. ரெண்டாவது, he should not demand money. பணத்தை கட்டாயப்படுத்த கூடாது. மூன்றாவது, he should not depend on money. தனக்கு வருகிற பணத்தை சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது. அது அதன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. நான்காவது, a teacher of God's word should not defraud people for money. பணத்திற்காக அவங்க ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. கடைசியாக, a teacher of God's word should not be deceived by money. பணத்தினால் ஏமாந்து போகக்கூடாது.
வஞ்சிக்கப்படக்கூடாது. You should not be deceived by money. ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி இது. This is a very dangerous part. நீங்க வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா எத்தனையோ தேவ ஊழியர்கள் வேதத்திலேயே பணத்தினால் தங்கள் வாழ்க்கையை ஏமாற்றி கொண்டவங்க இருக்கிறாங்க. When you read the Bible, you can see many saints of God who have deceived their life just for money. உதாரணமாக பீலேயாம், For example, Balaam. அவனை குறித்து புதிய ஏற்பாட்டில் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a warning that was given about him in the New Testament. அநீதத்தின் கூலியை பெற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம். A man who received wages of unrighteousness. இது இவன் கடைசில பணத்துக்காக தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை மாற்றி 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 சொல்லி வாழ்க்கையை இழந்து போயிட்டான். So he changed his prophecy just for money and at last lost his life. யூதாஸ் பணத்தின் மேல ஆசை வைத்து தன்னுடைய அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் இழந்து போனான். Judas, having deceived by money, he lost his anointing and ministry. ஆனால் பேதுருவை நீங்க பார்ப்பீங்களானா, But when you look at Peter, அவன்கிட்ட பாதத்திலே பணத்தை வச்சா கூட அனனியா சப்பீராளுடைய பண காணிக்கைகளை வைத்து அவன் வஞ்சிக்கப்படல. Though people laid money at his feet, he was not deceived by the money of Ananias and Sapphira. சத்தியத்தை சத்தியமா போதித்தான். He preached the truth as truth. அவன் அதனால ஒன்றும் வஞ்சிக்கப்படல. Therefore he was not deceived ரொம்ப by it. எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. இது ஒருவேளை நான் வேதத்தை போதித்தவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்லியிருந்தாலும் கருத்து என்னவென்றால், Though I have told this for the one who teaches the word of God, the actual motive is 3 காரியங்கள். 3 things. ஒரு போதகனும் நானும் என்ற தலைப்புல ஒரு போதகனை எவ்வாறு நடத்த வேண்டும். On the topic that we saw, my teacher and me, how are we supposed to treat our teachers? முதலாவது போதகர்களை அங்கீகரியுங்க. First, acknowledge your teachers. இரண்டாவது போதகர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. Second, accept your teachers. மூன்றாவது போதகர்களை நீங்க பாராட்டுங்க. Third, appreciate your teachers. அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. You make them happy. அவருடைய தேவைகளை சந்திங்க. You meet their needs. கர்த்தர் ஏவுகிறபடி அவர்களுக்கு கொடுங்க. And give them as the Lord stirs your heart. அவர்களை மகிழ்வீங்க. You make them happy. அதுல நீங்க உங்களை நீங்க முடக்கிக் கொள்ளாதீங்க. So you should not withhold yourself in that. ஆவிக்குரிய நன்மைகளை அவர்கள் பெற்றுட்டு சரீர நன்மைகள் அவர்களுக்கு பங்கு கொடுக்காம இருக்கவே கூடாது. If you have received spiritual benefits from them, then you should also share the physical benefits with them. இந்த வேத சத்தியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us through this truth of God. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இரக்கம் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு போதித்த வேத சத்தியங்களுக்காக நன்றி. Our merciful and gracious Father, thank you for the truth that you have revealed to us. எங்களுக்கு கொடுத்த போதகர்களுக்காய் நன்றி. Lord, thank you for the teachers that you have given us. உலகமெங்கும் பரம்பி இருக்கிற தேவனுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray for the church that is predominantly spread all over the world. அறுப்பு மிகுதியாய் இருக்கிற வேளையிலே உம்முடைய வசனத்திலே பிரயாசப்படுகிற வேலை ஆட்களை இன்னும் அதிகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray when the harvest is plentiful, we want the laborers to increase, Lord. நீர் சபைக்கு கொடுத்திருக்கிற போதகர்களை, ஆசிரியர்களை ஜனங்கள் அங்கீகரிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may as people acknowledge the teachers and the pastors that you have given for our church. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகர்களை, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தாழ்மை எங்களுக்கு தாரும். Lord, give us a humility to accept the words of our teachers and pastors that you have அவருடைய given. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்க கிருபை தாரும். Lord, give us grace to obey their words and be submissive to them. ஆண்டவரே, எங்கள் போதகர்களுடைய பிரயாசங்களை கண்டு அவர்களை பாராட்டுகிற, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து, அவர்களை ஆண்டவரே நடத்த வேண்டிய விதமாய் நடத்தி 2 மடங்கு கௌரவிக்க அவர்களுக்கு கிருபை தாரும். Lord, give us also grace that we may appreciate our teachers and give them the honor that they require and also meet all their needs, Lord. போதகர்கள் சந்தோஷத்தோடு ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். Give us grace that the pastors may fulfill your ministry with joy. தொடர்ந்து இந்த போதகங்களால் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆபத்துகளை ஆண்டவரே நாங்கள் தவிர்த்து, ஆண்டவரே நல்வழியிலே ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடக்க போதகங்கள் எங்களுக்கு எச்சரிப்பையும் உணர்வையும் கொடுக்கட்டும். Lord, let our pastors and teachers give us warnings and caution that we may get rid of all these dangers of our life and go in a very prosperous way. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.